ஃபர்ஸ்ட் நீங்க வந்தது நானும் ரவுடி தான் அந்த படத்துல நீங்க இன்ட்ரடியூஸ் ஆனீங்க இல்லையா? பட் உங்களுக்கு ரொம்ப பேசப்பட்ட படம் வந்து அஜித்தோட நீங்க பண்ண படம். அந்த படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க ஒரு பக்கம் அருண் விஜய், அஜித், அது காம்பினேஷன் டான்ஸ் வேற நீங்க பண்ணி நீங்க சொல்லுங்க அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. இல்லை, என்னோட கரியர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எடிட்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த நானூறு ரவுடிதான் படம் வந்து மிகா மேன் ஒரு படம் வந்து ஒரு ஒரு மேனேஜர் எடிட்டிங் ஸ்டுடியோ வரும்போது அவங்க சொன்னாங்க, ஒய் டோன்ட் யூ ஆக்ட், எங்களுக்கு ஒரு 6 foot 6 inches ஆள் வேணும். மிகா மேன் டைரக்டர் கேட்டாருண்டு. அங்கே போனது தான் அவர் சொன்னாங்க, they promised me good money. So I didn't want to act, but actually எனக்கு வந்து டெக்னிக்கல் லைஃப் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஆக்டிங் கரியர் வந்து நான் அந்த மிகா மேன் மூலமாக என்டர் ஆகும்போது இமீடியட்டாக நானூறு ரவுடி விக்னேஷ் சிவன் சார் வந்து எனக்கு முன்னாடியே பழக்கம். அவர் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு, என்ன இருந்தால் படத்தில் நான் இமீடியட்டாக புக் ஆனேன். அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் அந்த பாட்டு ஆதார் பாட்டு பண்ணும்போது சொன்னார், உங்களுக்கு ஒரு பெரிய கேரக்டர் இருக்குது நானூறு ரவுடி. ஸோ அந்த நானூறு ரவுடியில் வந்து நான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. பாக்கி படம்லாம் நான் பண்ணேன், பட் அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனேன். ஸோ அந்த நானூறு ரவுடி தான் எப்படின்னா எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக மாறிடுச்சு. நிறைய பேர் ஆடிஷன்லாம் போயிட்டு ரொம்ப 10 வருஷம் 5 வருஷம் விஜய் சேதுபதி சார் மாதிரி நிறைய பேர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அந்த ஆடியோலாம் இருந்துட்டு போனதுக்கு. பட் எனக்கு ஒரு பெனிஃபிட் என்னாச்சுன்னா, எனக்கு இந்த நானூறு ரவுடி மூலமாக ஒரு ஐடென்டிட்டியே கிடச்சிருச்சு.